ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வச்சு ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ் இங்கே தென்காசியில் இருக்குது. நம்மளுடைய பிரான்ச் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாப்பான்குளம் செங்கோட்டையில் இருக்குது. செங்கோட்டையில் வந்து நம்ம வந்து உமன்ஸ்க்கு மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கோச்சிங் கொடுத்துருக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் டெட், எஸ்ஐ, பிசி போன்ற அனைத்து விதமான மத்திய மாநில அரசுகளுக்கு தேவையான கோச்சிங்குமே வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் இருக்கக்கூடிய 3ஆம் பருவத்தில் உள்ள சீவக சிந்தாமணின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதில் சீவக சிந்தாமணியோட இளம்பகங்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13. அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதனுடைய ஷார்ட்கட்டும் பார்க்க போகிறோம். ஓகே, என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீவக சிந்தாமணிக்குள்ள இளம்பகங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சீவக சிந்தாமணியை இயற்றினவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருத்தக்க தேவர் தான் இயற்றியிருப்பாங்க. இதில் உள்ள மொத்த இளம்பகங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 இளம்பகங்கள். முதல்ல அது என்னென்ன இளம்பகங்கள்னு நம்ம ஃபர்ஸ்ட்டில் பார்த்துடலாம். நாமகள் இளம்பகம், 2வது கோவிந்தையார் இளம்பகம், 3வது காந்திரவத்தையார் இளம்பகம், 4வது குணமாலையார் இளம்பகம், 5வது பதுமையார் இளம்பகம், 6வது கேமசரியார் இளம்பகம், 7வது கனகமாலையார் இளம்பகம், 8வது விமலையார் இளம்பகம், 9வது சூரமஞ்சியார் இளம்பகம், 10வது மண்மகள் இளம்பகம், 11வது பூமகள் இளம்பகம், 12வது இலக்கணையார் இளம்பகம், 13வது முக்தி இளம்பகம். ஓகே, இப்போ இதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு உண்டான இனி ஷார்ட்கட் நம்ம பார்த்துடலாம். அதாவது நாமகள் கோவிந்தையார் அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வந்து மனசு ஒத்து போனவர்கள் அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வந்து கோவிந்த் வந்து நாமகள்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னுடைய கண்கள் தான் என்னைய வந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னா காந்தரம் மாதிரி இழுத்துச்சு, அதனால தான் எனக்கு வந்து உன் மீது ரொம்ப அன்புமிக்க பாசம் காதல் என்பது வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா, நம்ம 2 பேருக்கும் மனம் ஒத்து போனதுனால நம்ம இனி என்ன செஞ்சுக்கலாம், மணமாலை மாத்துவோமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மணமாலைங்கிறது நமக்கு இதுல என்ன வந்துடும் அப்படின்னா குணமாலை அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கு நாமகள் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோவிந்த் பொறுமைங்கிறது நமக்கு இதுல என்ன வந்துடும் அப்படின்னா பதுமைங்கிறது வந்துடும். கோவிந்த் ஒன்று என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அவங்களுடைய கையில வந்து ஒரு கேசரி தட்டை கொடுத்துருவாங்க. கேசரிங்கிறது நமக்கு வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கேமசரியார் இளம்பகம்ங்கிறது. அப்போ வந்து இவங்க உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு கனகாமர மாலையத்துக்கு கனகாமரம் மாலையை வந்து விமலை வச்சு கொண்டு வர சொல்லி என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா இந்த நாமகளோட கழுத்துல வந்து போட்டுருந்தாங்க. அப்போ கனகமர மாலைங்கிறது நமக்கு கனகமாலையார் இளம்பகம்னு வந்துடும். விமலைங்கிற பொண்ணை வந்து விமலையார் இளம்பகம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கனகாமர மாலையை போட்டுட்டு என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கழுத்துல வந்து ஒரு மஞ்சள் கயிறு கட்டியிருந்தாங்க. மஞ்சள் கயிறுங்கிறத நம்ம வந்து சூரமஞ்சியார் இளம்பகம் அப்படின்னு சொல்லிடலாம். மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவோம், மணமக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ மணமக்கள்ங்கிறது நமக்கு வந்து மண்மகள் இளம்பகம் அப்படின்னு சொல்லி வந்துருது. இவங்க 2 பேருக்கும் வந்து பூமகள்ங்கிற ஒரு பொண்ணு வந்து பிறக்கிறாங்க. மகள் பிறந்த உடனே வந்து கோவிந்த் வந்து நாமகள்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து இனி வந்து வாழ்க்கைக்கு ஒரு இலக்கணம் மாதிரி திகழணும் அப்படின்னு சொல்லி நாமகள்கிட்ட சொல்லுவாங்க. அடுத்து இவங்களோட வாழ்க்கை இறுதி காலத்துல என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா இவங்க வந்து முக்தி பெற்றுருவாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து முக்தி இளம்பகம்ங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you friends.